சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பேராதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மனிதநேயமற்ற வீடியோ விழா. நம் சமூகம் எங்கே போகிறது? ஒரு அப்பாவி இளைஞன் தனது வாழ்க்கையை இழந்து விட்டான். அவரது குற்றம் என்ன? பேருந்தில் தூங்கிவிட்டு தவறான ஊரில் இறங்கியதே. கடந்த சில நாட்களுக்கு முன் கொழும்பிலிருந்து வந்த ராமச்சந்திரன் புவனேஸ்வரன், வயது 34, தனிமையில் வாழ்ந்து வந்தவர். வேலைக்காக கொழும்பில் தங்கியிருந்தாலும் விடுமுறையில் உறவினர்களை சந்திக்க ஊருக்கு திரும்பியிருந்தார். பேருந்தில் தூங்கிவிட்டதால் இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி ரம்போட என்ற ஊரில் இறங்கியவர் அந்த ஊரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு செல்லலாம் என நினைத்து ஊருக்குள் செல்ல தொடங்கினார். இரவு நேரமாகியதாலும் பல வருடங்களாக அந்த ஊருக்கு செல்லாததாலும் உறவினரின் வீட்டுக்கு வழி தெரியாததால் அங்குள்ளவர்களின் உதவியை பெறலாம் என எண்ணி அங்குள்ள ஒரு வீட்டின் கதவை தட்டினார். ஆனால் அந்த வீட்டினர் இதோ திருடன் என்று கத்தினர். சத்தத்தை கேட்ட அப்பகுதி மக்கள் உடனே கூடி அவரை அடித்து வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தனர். அது மட்டுமின்றி இந்த இளைஞனை காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். அந்த இளைஞனின் உறவினர்களை வரவழைத்து உண்மையை உறுதிப்படுத்திய பின்பு புவனேஸ்வரன் விடுவிக்கப்பட்டார். ஆனால் சமூக வலைத்தளங்களில் பரவிய அவமானகரமான வீடியோவும் மக்கள் அளித்த கொடுமையான மானபங்கமும் தாங்க முடியாமல் அவர் உயிரை மாய்த்து கொண்டார். இதே போன்று இன்னொரு சம்பவம். கிளிநொச்சி A9 வீதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் பஸ் விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இன்னொருவர் கடுமையாக காயமடைந்து படுத்திருந்தார். மனித நேயத்தால் உடனே உதவ வேண்டும் என்ற நிலையில் இருந்த போதும் காவல்துறையினரோ விபத்துக்குள்ளானவர்களிடம் கசிப்பு பாட்டில்கள் இருந்ததாக கூறி படுகாயமடைந்தவரை மருத்துவமனைக்கு அனுப்ப மறுத்தனர். அதைவிட மோசமாக பலர் சுற்றி வளைத்துக் கொண்டு வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தனர். கேள்விகள் நமக்கே. மொபைல் போன் கேமரா எதற்காக? உயிர்களை காப்பாற்றுவதற்காகவா? அவசர அழைப்புகளுக்காகவா? அல்லது அப்பாவிகளை கேலி செய்து அவமானப்படுத்துவதற்காகவா? மனிதர்களாகிய நம்மிடம் கருணை, பாசம், உதவி, மனப்பான்மை எங்கே மறைந்தது? யாரையும் தண்டிக்கும் உரிமை, மானபங்கம் படுத்தும் உரிமை யாருக்கு? இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை பதிவிடவும். மேலும் இது போன்ற புதிய தகவலுடன் இணைந்து கொள்ளும் வரை நான் ஜெனி ஃபியோனா. நன்றி, வணக்கம்.